ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் பைத்தான்? பைத்தான்னா என்ன? பைத்தான் இஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எஸ், பைத்தான் வந்து என்னது? ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னா, ஜூடோ வான் ரசம். இது எந்த இயர் ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1991. CWI அப்படிங்கிற ரிசர்ச் சென்டரில் தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து மொத உருவாக்கப்பட்டது, டெவலப் பண்ணப்பட்டது. ஓகேவா? அது எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. பைத்தான் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ் மீன்ஸ் இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு கேமிங் ஆப்பை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய கோடாக நம்ம பைத்தான் லாங்குவேஜையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ பைத்தான்கிறது என்னது? ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான் இஸ் அ டைனமிக். பைத்தானை ஏன் டைனமிக்னு சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சியில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் டைரெக்டாக A=10ன்னு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்னவாகும்? கம்பைல் பண்ணும்போது ஏங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளர் பண்ணலை அப்படின்னு சொல்லி எரர் காட்டும். அதே இது பைத்தானில் நீங்கள் வெறுமனே A=10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே டைனமிக்காக புரிஞ்சுக்கும். ஏங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு டைனமிக்காக புரிஞ்சுக்கிட்டு ரன் டைமில் ரன் பண்ணும். ஓகேவா? அதனால தான் பைத்தானை என்ன சொல்கிறாங்க? ஒரு டைனமிக். பைத்தான் இஸ் அ டைனமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக பைத்தானை பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது ரொம்ப சிம்பிளாக, அப்புறமா ஈஸி டு லேர்ன், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிபெண்ட். நீங்கள் விண்டோஸ்லேயோ இல்லை மேக் ஓஎஸ்லையோ இல்லை லினக்ஸ் ஓஎஸ்லையோ எந்த ஓஎஸ்லனாலும் அதை என்ன செஞ்சுக்கலாம்? ரன் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அடுத்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இன்டர்பிரிட்டட், அதாவது பைட் கோடு மூலமாக தான் கம்பைல்ட் ஆகுது. இன்டர்பிரிட்டட் மீன்ஸ் இப்போது நம்ம பைத்தானில் ப்ரோக்ராமிங் கோடு எழுதுகிறோம், அதுக்கு பேர் என்னது? சோர்ஸ் கோடு. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சோர்ஸ் கோடை எழுதியிருக்கோம். அந்த சோர்ஸ் கோடு மிஷினுக்கு புரியணும். அப்போது நம்ம எழுதின சோர்ஸ் கோடை மிஷினுக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டட். அதாவது C++ல் கம்பைலர் இருக்கிற மாதிரி பைத்தானில் இந்த இன்டர்பிரிட்டட். இது மூலமாக என்னென்னா, நம்ம இப்போது சிலையும் C++லையும் ப்ரோக்ராமை எழுதி அது கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பைத்தானில் கிடையாது. இப்போது நம்ம ஒரு லைன் எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த லைனை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டீபக்கிங் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறமா ரிச் லைப்ரரி சப்போர்ட். லைப்ரரி வந்து என்னது? நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. தென் எம்படபிள் அண்டு எக்ஸ்டென்சிபிள், போர்ட்டபிளாக இருக்குது, ரோபஸ்டடாக இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்டாக பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், GUI பேஸ்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், கிராஃபிக் டிசைன், இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷனல் அப்ளிகேஷன்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா விசுவலைசேஷன்ஸ், IoT, டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட், இப்படி எல்லா இடத்துலையுமே என்ன செய்யுது? இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை பைத்தானில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், அதே இதை மற்ற லாங்குவேஜ்லேயும் எப்படி ப்ரோக்ராமிங்காக எழுதுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ பாருங்கள், பைத்தானில் என்ன செஞ்சுருக்கோம்? ஜஸ்ட்டு பிரிண்ட், அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்குறோம். இதை ரன் பண்ணோம்னா என்னவாகும்? அவுட்புட் கிடச்சிரும். இதை நம்ம C ப்ரோக்ராமிங்காக எழுதணும்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு #include stereo.hன்னு எழுதுவோம். அதாவது ஹெட்டர் ஃபைல் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். int main of. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம்? அதுக்குள்ளே தான் என்ன செய்வோம்? printf அப்படின்னு கொடுத்து என்ன செய்வோம்? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அதை கொடுப்போம். ஓகேவா? திரும்பி ரிட்டன் 0ன்னு கொடுத்து அந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு அடுத்து தான் ரன் பண்ண முடியும். இந்த இதில் என்ன செய்யணும்? இத்தனை லைன்ஸ் கொடுக்கணும். ஆனால் பைத்தானில் என்னது? ஒரே லைன் தான். அதே இது ஜாவா ப்ரோக்ராமிங்காக எழுதணும் அப்படின்னா என்ன செய்வோம்? பப்ளிக்
கிளாஸ் நேம் ஹலோ வேர்ல்டு, அடுத்ததாக பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம் அதுக்குள்ளே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு கொடுத்து அதில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது என்னது பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். ஓகேவா?